எந்த ஒரு பொருளுமே சவுண்டை விட வேகமா டிராவல் பண்ண ஆரம்பிச்சதுன்னா காற்று அழுத்தத்துடைய மாற்றத்தினால பயங்கர சத்தத்தோட ஒரு அதிர்வலையை உண்டாக்கும். அதுக்கு பேர் தான் சோனிக் பூம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதங்கிற மாதிரி 2003 ஈராக்ல போர் நடந்துட்டு இருந்தப்ப 500 எதிரிகளால சுத்தி வளைக்கப்பட்ட 52 ஸ்பெஷல் போர்ஸ் வீரர்களை காப்பாத்த போன 2 யுஎஸ் போர் விமானங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. இரவா இருந்தனால கீழே இருந்ததுல யார் எதிரி யார் நண்பன்னு தெரியாம முழிக்க வெப்பன்ஸை யூஸ் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படுது. கொஞ்ச நேரம் தாமதிச்சாலும் கீழே இருக்கிற நண்பர்களை எதிரிகள் சுட்டு வீழ்த்தி விடுவாங்கன்னு புத்திசாலித்தனமா யோசிச்ச ஒரு பைலட் அவரோட ஃபைட்டர் ஜெட்டை எவ்வளவு தூரம் மேல ஃபிளை பண்ண முடியுமோ ஃபிளை பண்ணிட்டு போய் தலைகீழா திரும்பி டார்கெட் ஏரியாவை நோக்கி வேகமா சவுண்டுடைய வேகத்துல வந்து ஆர்டிபிஷியலா ஒரு சானிக் பூமை உருவாக்குறாரு. இதனால உருவாக்கப்பட்ட அதிர்வலைகள் அந்த இடத்தையே தாக்க சத்தத்தை கேட்டு குண்டுன்னு நினைச்சு எதிரிகள் பின்வாங்க ஸ்பெஷல் போர்சஸ் அழகா எஸ்கேப் ஆயிருக்காங்க.